இன்னும் சில நாட்களில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுவிடும். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டவுடன் அதிமுக கூட்டணி, திமுக கூட்டணி, நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றிக் கழகம் என 4 முனை போட்டி மிகவும் பரபரப்பாகிவிடும். அடுத்த கட்டமாக யார் முதலமைச்சராக போகிறார் என்ற கேள்வி தமிழ்நாடு முழுவதும் பரபரப்பாக பேசப்படும். இந்த நிலையில் தற்பொழுது சனிப்பெயர்ச்சி தொடங்கியிருக்கிறது. சனி பகவான் மிகவும் சக்தி வாய்ந்த கடவுளாக பார்க்கப்படுகிறார். அந்த வகையில் யாருக்கு முதல்வர் பதவி யோகம் இருக்கிறது என்பது குறித்து சனிப்பெயர்ச்சி சொல்லும் பலனை இப்போது பார்க்கலாம். கடந்த 6ஆம் தேதி சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாகியுள்ளார். சனி பகவான் மற்றும் குரு பகவான் ஆகிய இருவரை தவிர மற்ற கிரகங்கள் எல்லாமே கும்பராசியில் பயணிக்கிறார்கள். இது தேர்தல் காலகட்டம் என்பதால் சனிப்பெயர்ச்சி என்பது தேர்தலிலும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்கிறார்கள் ஜோதிட வல்லுநர்கள். செவ்வாய் பகவானை பொறுத்தவரைகள் வருகின்ற ஏப்ரல் மாதம் வரை கும்பராசியில் பயணிக்கிறார். இதனால் அரசியலில் குழப்பங்கள் ஏற்படும், பல நெருக்கடியான சூழ்நிலைகள் உருவாகும். எனவே கூட்டணி வைத்திருப்பவர்கள் கடைசி நேரத்தில் திடீரென கூட்டணி மாறுவதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும். ஏப்ரல் 2ஆம் தேதி வரை இந்த நிலை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலினை பொறுத்தவரையில் சிம்மராசிக்காரர். அவருக்கு 8வது இடத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். அதாவது மு.க.ஸ்டாலினுக்கு அஷ்டம சனி நிலவுகிறது. அதே நேரத்தில் 11வது இடத்தில் குரு பகவான் இருப்பதால் மிகவும் சாதகமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. குரு பகவான் அங்கிருந்து 3வது இடமான முயற்சி ஸ்தானத்தை பார்க்கிறார். அவர் சரியாக திட்டமிட்டு முயற்சி செய்தால் பிரம்மாண்டமான வெற்றி கிடைக்கும் என்கிறது ஜோதிட தகவல். உதயநிதி ஸ்டாலினை பொறுத்தவரையில் அவரது ஜாதகம் மிகவும் பலம் வாய்ந்ததாக இருக்கிறது. ஸ்டாலின் ஜாதகத்தில் உள்ள குறைகளை உதயநிதி ஸ்டாலின் ஜாதகம் சரி கட்டிவிடும் என்கிறது ஜோதிடம். எனவே வருகின்ற தேர்தலை பொறுத்தவரையில் ஸ்டாலின் கவலைப்பட தேவையில்லை என்கிறார்கள் ஜோதிட வல்லுநர்கள். எடப்பாடி பழனிசாமி கன்னி ராசியை கொண்டவர். அவருக்கு 7ஆம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். இதனை கண்ட சனி என்பார்கள். அஷ்டம சனியை விட கண்ட சனியில் பாதிப்பு அதிகமாக இருக்கும். சனி பகவான் பார்வை நேரடியாக படுவதால் இது சற்று பாதிப்பை ஏற்படுத்தும். குரு பகவான் 10ஆம் இடத்தில் இருப்பதும் சாதகமாக அமைப்பாக இல்லை. எனவே கூட்டணி மற்றும் உள்கட்சி பிரச்சனைகளில் எடப்பாடி பழனிசாமி கோட்டை விடுவார். அவர் கோட்டையை பிடிப்பதும் கடினமாகிவிடும் என்கிறது ஜோதிட தகவல்கள். தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தவரையில் நடிகர் விஜய் கடகராசிக்காரர். இதனால் வரை கடகராசிக்கு சனி பகவான் 8ஆம் இடத்தில் இருந்தார். பொதுவாக சனி 8ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது கஷ்டத்தை அனுபவிப்பார்கள். விஜயை பொறுத்தவரையில் கரூர் சம்பவம் உள்பட பல அவமானங்களையும் சந்தித்து விட்டார். இப்பொழுது சனி பகவான் அஷ்டமத்தில் இருந்து பாக்கியஸ்தானத்திற்கு செல்கிறார். ஜாதக ரீதியாக விஜய்க்கு இந்த சனி பெயர்ச்சி வெற்றியை கொடுக்க வாய்ப்பிருக்கிறது. இந்த தேர்தலில் விஜய் முக்கிய பங்கு வகிப்பார் என்பது ஜோதிட ரீதியாக தகவலாக பார்க்கப்படுகிறது. ஆக மொத்தத்தில் சனிப்பெயர்ச்சி பலன் என்பது மு.க.ஸ்டாலின் மீண்டும் முதல்வர் ஆவதற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்கிறார்கள் ஜோதிட வல்லுநர்கள். இதுபோன்ற அரசியல் பின்னணி செய்திகளை தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் தொடர்பில் இருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.